ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி வந்து அன்னபூர்ணி வந்து வீட்டை விட்டு போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காதீங்க, உங்களை வந்து நான் வந்து அம்மான்னு தானே வந்து சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியே வந்து அன்னபூர்ணி வந்து திட்டி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக வந்து அன்னபூர்ணியை வந்து அமுச்சு விட்டாங்க. விஜய் அதுக்கு மேலே வந்து போதும், உங்களுக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டிலேயே முதல்ல நீங்கள் வந்து இருக்காதீங்க, இவ்வளோ கீழ்த்தனமான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. அதுவும் செக்யூரிட்டிக்கு வந்து காசை கொடுத்து, அவனுக்கு வந்து காசை கொடுத்து, இவனுக்கு காசை கொடுத்து, எல்லாருக்குமே வந்து காசை கொடுத்து தான் இந்த வேலையை வந்து பண்ணிங்களா நீங்கள்? உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து தைரியம் இருந்திருக்கணும். அதுவும் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, எப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸ் இதில், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு நைட்டில் வந்து நீங்கள் வந்து கெடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கீங்களே, உங்களை வந்து நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்டா எம்டியாக இருந்தால் என்னடா, உன்னுடைய ஆஃபீஸு, உன்னுடைய பொண்டாட்டி, நீ வந்து ஜாலியாக இருக்க போகிற, அதுக்கு வந்து யார் வந்து கேட்குறது? ஆஃபீஸ்னா வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ஏதாச்சும் வந்து ரூல்ஸ் இருக்கா? உன்னுடைய பொண்டாட்டி கூட வந்து நீ வந்து ஜாலியாக இருக்கிறத வந்து பார்த்து மற்றவங்க தான் வந்து இன்னும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்களா, ஆஃபீஸில், வீட்டில், எல்லா இடத்துலையுமே வந்து செம்ம ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்களே தவிர, மற்றபடி வந்து ஏதோ வந்து பொண்டாட்டி கூட வந்து ஜல்சாவாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, பொண்டாட்டி கூட ஜல்சாவாக இருந்தால் தான் என்ன தப்பு? பொண்டாட்டி தானடா உன் பொண்டாட்டி, பொண்டாட்டின்னு பேர் வந்துட்டாலே அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. நீ வந்து அவங்க கூட எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அதை வந்து உங்கள் அக்கா வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீயும் வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி விட்டியே, உனக்கு இது வந்து நியாயமாகப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம விஜய் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலைங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான விஷயத்தை வந்து பண்ணிவிட்டார் நம்ம மல்லிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கும். அதுவும் மல்லியை வந்து அரையிறதுக்காகவே வந்து போயிட்டாருங்க. என்ன வந்து மல்லி வந்து தப்பு பண்ணா? மல்லி வந்து உங்க கூட வந்து நைட் ஃபுல்லாக வந்து உங்க கூட தான் வந்து இருந்தா, ஆனால் இதெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து அவங்க தான், அன்னபூர்ணி தான் அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து மல்லியை வந்து நீ வந்து உன்னை வந்து ஓவராக தான் நீ வந்து பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ இது விஜய் வந்து சொல்லி வந்து கேட்டார். விஜய் வந்து என்ன கேட்டாலையும் வந்து எப்பா இந்த மல்லிக்கு வந்து சுத்தமாக வந்து புரியுறதே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலையும், எவ்வளோ வந்து துன்பப்படுத்தினாலையும், ஆனால் இந்த மல்லிக்கு வந்து சுத்தமாக வந்து அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது போல். அந்த அளவுக்கு வந்து மல்லி வந்து எவ்வளவோ வந்து விஜய் மேலே வந்து லவ் வச்சுருந்தாலையும் அதை வந்து நைட் ஃபுல்லாக வந்து காட்டிகிட்டு தான் இருந்தாங்க. அந்த லவ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் வந்து எல்லாமே வந்து டோட்டலாக அப்படியே வந்து இந்த ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் 2 பேருமே வந்து மாற்றி விட்டுட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு புல்பூச்சி வந்து முளைக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்புறீங்களா? கண்டிப்பாக வந்து புல்பூச்சி கூட வந்து முளைக்காது. அந்த அளவுக்கு வந்து விஷம் உள்ள ஒரு ஜந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷமான ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நான் வந்து சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்லியை வந்து வீட்டை வந்து துரத்தணும். அதுக்கு வந்து என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட பழைய மாமனார் வந்து வெண்பாவுடைய தாத்தாவை வந்து போய் மீட் பண்ணுறாங்க. என்னுடைய மருமகன் கூட வந்து நீ வந்து எப்படி வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து போயிட்டு வந்து சீண்ட போகிறாங்க. இந்த மல்லி வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா, அவன்லாம் ஒரு ஆளா, அவனுக்கு 2 காலா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை வந்து என்னென்னு முதல்ல வந்து கேளுங்க, அவளை வந்து முதல் அடித்து வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரியே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பேசி முடிச்சுட்டு உடனே வந்து விஜய்கிட்ட வந்து மாற்றி வந்து பேச போகிறாங்க. ஏன்டா இந்த மல்லி வந்து பார்த்தேன்னா வந்து உன்னுடைய பழைய மாமனார்கிட்ட வந்து போய் பேசிகிட்டு இருக்காரா, அவர்கிட்ட போய் இவளுக்கு வந்து என்ன வந்து வேலை, ஒரு வேளை வந்து வெண்பாவை வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா போலடா. அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்ககிட்ட அப்படியும் அவங்கக்கிட்ட இப்படியும் வந்து மாற்றி வந்து பேசுகிறது வந்து நம்ம ராஜேஸ்வரி தான். ஆனால் வந்து பாவங்க மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து அந்த வாழ்க்கையில் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கவங்கள இப்படி வந்து மேலும் மேலும் பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வந்து துன்பம் மேலே துன்பம், கஷ்டத்து மேலே கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து மனசாட்சின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். பாவம் மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பேசாமல் போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா தான் என்ன, என்னை வந்து வீட்டில் வச்சு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா ஒரு வார்த்தை வந்து போட்டாலே வந்து போதும், அவ்வளோதான் வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, விஜய் எல்லாருமே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அப்படி வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.